நீங்கள் பார்த்துருப்பீங்க, தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்த அனைத்து மக்களும் ரோட்டில் இறங்கி இன்றைக்கி போராட்டம் பண்ணிகிட்ருக்குறோம். அமைதியாக போயிட்டு கொண்டிருந்த எங்களுடைய சமுதாய மக்களை ரோட்டில் இறங்கி இன்றைக்கி போராட்டம் பண்ணி வச்சுருக்கிறாரு தமிழக முதல்வர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் பரிந்துரை தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்று தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு சொல்லி அந்த பெயரை பரிந்துரை செய்தாரோ அன்றிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலையும் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் அறவழியில் போராட்டம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இந்த பரிந்துரையை அவர் வாபஸ் பெற வரைக்கும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாகவும் வெள்ளாளர் சமுதாய சார்ந்த அனைத்து அமைப்புகள் சார்பாகவும் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று கொண்டே இருக்கும். வருகிற 20ஆம் தேதி திருச்சியில் சரியாக 4 மணி அளவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சமுதாயத்தை சார்ந்த வெள்ளாளர் சமுதாய அமைப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டி 20ஆம் தேதி திருச்சியில் ஒரு பெரிய அறப்போராட்டம் நடத்த இருக்கிறோம். இது மாதிரி தமிழகம் முழுவதும் போராட்டத்தை தூண்டுறதுக்கு என்ன காரணம்னு தெரியல. தமிழக அரசு ஏன் இப்படி ஒருதலை பட்சமாக இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்கன்னு சொல்லி தெரியல. எங்கள் சமுதாயத்தின் மேலே அவர்களுக்கு என்ன அப்படி ஒரு தீண்டா பகைங்கிறது தெரியல. அதாவது ஒரு சமுதாயத்தோட பெயரை கடந்த 100 வருடங்களுக்கு மேலாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய ஆய்வுப்படி பார்த்தீங்கன்னா 10,000 வருடங்களுக்கு முன்பிலிருந்து இந்த வேளாளர் பெயரை தாங்கி கொண்டு பல உட்பிரிவுகளோடைய எங்களுடைய வேளாளர் சமுதாய மக்கள் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் தேவேந்திர குலத்தார் என்கிற ஒரு சமுதாயத்தோடு வேளாளர் பெயரை சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லி பரிந்துரை பண்ணியிருக்கிறது எவ்விதத்தில் ஒரு நியாயமற்ற செயலை நாங்கள் கருதுகிறோம். அதனால் இதை கண்டித்து பரிந்துரையை வாபஸ் பெற சொல்லி எல்லா இடத்துலையும் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் புதிதாக 1 கோடி கார்டு போஸ்ட் கார்டு பிரதம மந்திரி அலுவலகத்துக்கு 1 கோடி கார்டு நாங்கள் தமிழக அரசுடைய பரிந்துரையை ஏற்கக்கூடாதுன்னு சொல்லி 1 கோடி கார்டு 1 மாதத்துக்குள்ளார நாங்கள் ரீச் பண்ணுறதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது இன்றைக்கி தொடங்கி இருக்கிறோம். தொடர்ந்து தமிழக அரசு இந்த பரிந்துரையை ரத்து செய்யாவிட்டால் தமிழக முதல்வர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசு அஇஅதிமுகவுக்கு வெள்ளாளர் சமுதாய ஓட்டு எதிராக தான் விழும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக்கிறோம். அப்படியே